ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியலில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து லெசன் பாடம் 3. இந்த லெசனும் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க முக்கியமான டாபிக் தான். இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் இந்த லெசன் ஃபுல்லாக முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகும், மற்றவங்களுக்கும் நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பொருளியல். உணவு தானியங்கள். அமெரிக்கா தனது பொது சட்டம் உணவு தானியங்கள் குறித்ததான அமெரிக்கா தனது பொது சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1960. 1960 தான் அமெரிக்கா தனது பொது சட்டம் உணவு தானியங்களை குறித்து கொண்டு வந்தது. இதன் மூலமாக இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. இந்த பொது சட்டத்தின் மூலமாக தான் 1960 கொண்டு வந்த இந்த பொது சட்டம் மூலமாக தான் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது அமெரிக்கா. அப்புறம் அமெரிக்கா நிர்வாகம் மற்றும் போர் அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை, அரிசி, உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. அது என்ன அப்படின்னா, உயர் ரக விதைகள். அதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, HYV திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உயர் ரக விதைகளுக்கான HYV திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 2000 நடுப்பகுதியில் அந்த காலத்தின் நடுப்பகுதியில் பால் உற்பத்தி 8 மடங்கு, முட்டை உற்பத்தி 40 மடங்கு, மீன் உற்பத்தி 13 மடங்காக அதிகரித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக தான் 2000 ஆண்டின் நடுப்பகுதி காலத்தில் பால் உற்பத்தி 8 மடங்காகவும், முட்டை உற்பத்தி 40 மடங்காகவும், மீன் உற்பத்தி 13 மடங்காகவும் அதிகரித்துள்ளது. எந்த திட்டத்தின் மூலமானா HYV திட்டத்தின் மூலமாக. அப்புறம் தமிழ்நாட்டில் உலகளாவிய பொது வழங்கல் முறை ஏற்றுக்கொண்டது. அப்புறமா தான் இந்த தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறை ஏற்றுக்கொண்டது. அப்புறம் மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்துச்சு. அப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. உணவு அப்படின்னா 3 எழுத்து, அந்த 3 மாதிரி இருக்கும்னா அது சின்னதாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தால் ஆண்டு 2013. இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கிய சட்டம் எது அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 2016. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 2016. இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் எத்தனை அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3 அடுக்குகளில் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகள் என்னென்ன அப்படின்னா மத்திய, முதன்மை, மாநில கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு தான் 3ஆ அமைக்கப்பட்டு இருக்கு. கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருள்களை வழங்குவதில் 50,000க்கும் மேற்பட்ட கிராம சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருள்களை வழங்குவதற்காக 50,000க்கும் மேற்பட்ட கிராம சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 74% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில், ரேஷன் கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் தான் நடத்தப்படுகின்றன. குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்
இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 உள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 உள்ளது. வாங்கும் சக்தி சமநிலை. வாங்கும் சக்தி சமநிலை இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். வாங்கும் சக்தி சமநிலை என்பது ஒரு பொருளாதார கோட்பாடு. சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சமீபத்தில் நம்ம இந்தியா வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. ஃபஸ்ட்டு வாங்கும் சக்தி சமநிலையில் ஃபஸ்ட்டு இருக்கிற நாடு சீனா, செகண்ட் அமெரிக்கா, 3வது நம்முடைய இந்திய நாடு. இந்தியா புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் 2018 அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கொள்கை. இந்தியா புதிய விவசாய கொள்கையை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. இது ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட கொள்கை தான். இந்தியாவில் விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கமானது என்னென்னலாம்? இந்தியாவில் விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, வீரிய வித்து விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாம் தான் முக்கிய நோக்கங்கள். ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே விவசாய கொள்கையாகும். என்னெல்லாம் இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், வீரிய வித்து விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள், ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது தான் இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கமாகும். அப்புறம் வறுமையில் பல பரிணாம வறுமை குறியீடு. வறுமையின் பல பரிணாம வறுமை குறியீடுனா MPL. இது ஐக்கிய நாடு மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு. இது தொடங்கப்பட்டது 2010. ஐக்கிய நாடு மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. அடிப்படை தத்துவமும் முக்கியத்துவமும். இதனுடைய அடிப்படை தத்துவம் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, வருகை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது என்ற கருத்து அடிப்படையாக கொண்டது. இதன் அடிப்படை தத்துவம் முக்கியத்துவமும் என்ன? இந்த திட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் முக்கியத்துவமும் அப்படின்னா, வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட திட்டம்தான் 2010 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, ஐக்கிய நாடு மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு அறிக்கை MPI கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2018. தமிழ்நாட்டின் பல பரிணாம வறுமை குறியீடு அறிக்கை 2018. அப்புறம் 1994 ஆண்டு தமிழ்நாட்டின் கிராமம் நகரத்தில் வறுமை குறைந்துள்ளது. 1994க்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் கிராமங்களிலும் நகரங்களிலும் வறுமை குறைந்துள்ளது. எந்த ஆண்டுக்கு பிறகு அப்படின்னா 1994க்கு பிறகு தான் கிராமங்களிலும் நம்ம தமிழ்நாட்டில் நகரங்களிலும் வறுமை குறைந்துள்ளதாக சொல்கிறாங்க. அப்புறம் 2005க்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது. 2005க்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2014 2017 வரையிலான வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. 2014 2017 வரையிலான வறுமை ஒழிப்பு திட்டங்களில் முன்னிலை வகிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்புறம் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை பார்க்கலாம்.
ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை 2015-2016களில் 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் 17-49 வயது வரை நகர்ப்புற பெண்களும் வயதுக்குட்பட்டவர்கள் எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள்னா 15-49 வயதுக்குட்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக இருந்தனர். 2015-16களில் எத்தனை சதவீதம் பேர் கிராமப்புறங்களில் 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக இருந்திருக்காங்க. எந்த ஆண்டுலனா 2015 2016 வரை. அவங்களுடைய வயது எத்தனை வயதுக்குட்பட்டவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா 15-49 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்புறம் 2015 அப்புறம் 2016 குழந்தைகள் எத்தனை பேர் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தவங்க அப்படின்னா குழந்தைகளில் கிராமங்களில் 60%, நகரங்களில் குழந்தைகள் 56%, இரத்த சோகை உடையவர்கள் என கருதப்பட்டனர். அதே வருஷத்தில் குழந்தைகள் கிராமங்களில் 60%, நகரங்களில் 56%, குழந்தைகளுக்கு இரத்த சோகை உடையவர்கள் என கருதப்பட்டாங்க. எந்த ஆண்டுலனா 2015-16. அப்புறம் 2015-16 அதே வருஷத்தில் வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்ததில் கிராமத்தில் 41%, நகரத்தில் 31% இருந்திருக்காங்க. 20% குழந்தைகள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டது. 20% குழந்தைகள் எடை குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மதிப்பீடு செய்யப்பட்ட வளர்ச்சி குன்றியவைகளாக இருக்கிறாங்கன்னு மதிப்பீடு செய்யப்பட்ட ஆண்டும் 2015-16 வரை. அப்புறம் தமிழ்நாட்டின் கொள்கை. தமிழ்நாட்டில் என்னென்ன கொள்கையெல்லாம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாததற்காக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அனைத்து குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள். தமிழ்நாட்டில் அனைத்து குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் எத்தனை இருக்குன்னா 434. கிராமப்புறத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறத்தில் 385 இருக்குது. நகர்ப்புறத்தில் 47 இருக்குது. பழங்குடியினருக்கு 2 இருக்குது. அப்புறமா குழந்தை மையங்கள் எத்தனை இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா 54,439 இருக்குது. அங்கன்வாடி மையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 49,499 இருக்குது. சிறு அங்கன்வாடி மையங்கள் தமிழ்நாட்டில் 4,940 இருக்குது. இதெல்லாம் ஐசிடிசி மூலமாக தான் செயல்படுத்தப்படுகிறது. ஐசிடிசி உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஐசிடிசி தான் உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டம் எது அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மதிய உணவு திட்டம் எது அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சத்துணவு திட்டம். அப்புறம் தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் கீழ் ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 12,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 12,000 நிதி உதவி வழங்குகிற திட்டம் எது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். 2வது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு 2011-12. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் உடல்நலம் வழங்கும் நோக்கத்தில் தான் அந்த முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு உடல்நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதாகும் இதனுடைய நோக்கம். 3வது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள். இது இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்களுக்கு கீழே செயல்படுது. அப்புறம் 4வது பள்ளி சுகாதார திட்டம். விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில்
படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. இந்த பள்ளி சுகாதார திட்டம் மூலமாக தான் எது வலியுறுத்துகிறது அப்படின்னா, இந்த பள்ளி சுகாதார திட்டம் விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிற திட்டம் பள்ளி சுகாதார திட்டம். நெக்ஸ்ட் 5, தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். இது என்னன்னா, அனைத்து தொழுநோயை கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சையை வழங்குவதை நோக்கமாக கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் மாநிலத்தில் செயல்படுத்துகிறது. எதுனா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் இருக்குது, அதை எழுதியிருக்கு, அதுவும் பார்க்கலாம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். 2வது ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். 3வது பொது ஐசிடிசி திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். அப்புறம் 4வது பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். 5 தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். 6 மதிய உணவு திட்டம். டோட்டலாக 6 திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து திட்டங்களாக இருக்குது. டோட்டலாக 6 திட்டங்கள். வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்லாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.